ஹலோ மக்களே, வெல்கம் டு மிடில் கிளாஸ் டெல்லி கிரிக்கெட்டர்ஸ். ஹாய் பிரசாத் ப்ரோ. ஸோ ஆக்சுவலாக இப்போ எதுக்கு வந்துட்டு இந்த ஒரு குயிக் வீடியோ வந்து இப்போ பண்றோம்னா, அவர் சைல்ட்ஹுட் இஸ் கெட்டிங் என்ன சொல்றது, முடிஞ்சு போகுது. டூ ஃபைனஸ்ட் பிளேயர்ஸ், டூ ஃபைனஸ்ட் கிரிக்கெட்டர்ஸ், ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி. ரோஹித் சர்மா முன்னாடியே ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, அதை அப்போ கவர் பண்ண முடியல. அண்ட் இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா விராட் கோலி அவரோட டெஸ்ட் கிரிக்கெட்டோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ரியலி சேட், ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா இருந்தது. ரோஹித் சர்மாவும் சரி, விராட் கோலியும் சரி, அவங்க இந்த இந்த ஃபார்மேட்டுக்கு அவங்க பண்ண கான்ட்ரிபியூஷன்ஸ் எப்பவுமே வந்துட்டு நிறைய, விராட் ஆஸ் அ கேப்டன் அண்ட் ரோஹித் ஆஸ் அ பேட்டர் இந்த ஃபார்மேட்டுக்கு வந்துட்டு நிறைய செஞ்சிருக்காங்க ஃபார் இந்தியா. கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியாவோட அந்த ஒரு WTC ஜெயிச்சிருந்தோம்னா இன்னும் ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கும். ரெண்டு சீரீஸ்மே நியூசிலாண்டோட விராட் கோலி கொண்டு போனதும் சரி, ஆஸ்திரேலியாவோட ரோஹித் சர்மா கொண்டு போனதும் சரி, இட் வாஸ் அ கிரேட் ரன் ரெண்டு பேருக்கும். அஸ் அ கேப்டனா விராட்டை வந்துட்டு நீங்க என்னைக்குமே ரைட் ஆஃப் பண்ண முடியாது வென் இட் கம்ஸ் டெஸ்ட் கிரிக்கெட். இந்த லார்ட்ஸ்ல அவர் சொன்ன கோட் தான் இன்னும் நமக்கு மைண்ட்லயே இருக்கு. ஐ டோன்ட் நோ ஹவு டு எலாபரேட் திங்ஸ் ஃபர்தர். ஸோ அதனால நான் ஸ்ட்ரெயிட்டாவே பிரசாத் ப்ரோட்ட கொடுத்துறேன். சொல்லுங்க பிரசாத் ப்ரோ, எவ்வளவு ஹார்ட் பிரேக்கிங்கா இருக்கு இந்த ரெண்டு நியூஸும்? இல்ல, ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அஸ்வின் போனாரு, அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா போனாரு, அதுக்கப்புறம் இப்போ வந்து விராட் கோலி. அதே ட்ரெயின் அதே அந்த கம்பார்ட்மெண்ட் மாதிரி போயிட்டு இருக்காங்க. லார்ட்ஸ் நீங்க சொன்னீங்க, கிவ் தம் 60 ஓவர்ஸ் ஆஃப் ஹெல் அப்படின்னு சொல்லுவாரு விராட் கோலி. மோர் தேன் இஸ் பேட்டிங், த வே ஹிஸ் பிரசன்ஸ் இன் த ஃபீல்ட், ஹிஸ் பிரசன்ஸ் இன் த ஸ்லிப்ஸ், கமான் பாய்ஸ், அந்த பவுலர்ஸ் கொடுக்கறது, அந்த அட்வைஸ் கொடுக்கறதுலாம் வந்து டெஃபினெட்லி மிஸ்ட். இந்தியா ஹேட் த பெஸ்ட் டெஸ்ட் கேப்டன். இன்னி கூட எல்லா யாரும் ஹேண்ட்ஸ் டவுன் விராட் கோலி ஹஸ் பீன் இந்தியாஸ் பெஸ்ட் டெஸ்ட் கேப்டன். ஸோ பிஃபோர் அண்ட் இங்கிலாந்து டூர் ஒரு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாரு. ஸோ டோட்டலா வந்து ஆஃப் ஸ்டெக் தான். ஐ திங்க் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபில கூட ஹி டிட் ரீசனபிளி வெல். பெர்த்ல வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. பட் அன்பார்ச்சுனேட் தட் அந்த லாட் ஆஃப் ஓவர்சீஸ் விக்டரி லைக் சவுத் ஆப்பிரிக்கால தான் சரியா வின் பண்ணல. பட் ஐ திங்க் இங்கிலாந்துல வின் பண்ணது, பேக் டு பேக் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி வின் பண்றது, விச் இஸ் நாட் அ ஜோக். இந்தியன் ஹோம் சீரீஸ்ல வந்து அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கிறது. ஸோ ஐ திங்க் திஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆர் கேன் பி ஸ்போக்கன். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பார்த்து அதை பேசிட்டே இருக்கலாம். எந்த இந்தியன் ப்ரோ வந்து மிச்சல் ஜான்சனை டேக் ஆன் பண்ணாரு? 2014 சீரீஸ் தான் எனக்கு ஞாபகம் வருது. The way he took on மிச்சல் ஜான்சன். அப்பெல்லாம் இந்தியன்ஸ் வந்து they were a very good side. நல்லா ஆஸ்திரேலியன் ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க, நம்ம வந்து கேட்டோம் கேட்காத மாதிரி இருக்கும். பட் அவங்களுக்கே ஒரு கிவ் பேக் கொடுத்துட்டு, அவங்களே வந்து ஐ டோன்ட் கேர் ரெஸ்பெக்டிங் த ஆசிஸ் அந்த மாதிரிலாம் போல்டா வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு, ஐ திங்க் மோர் தேன் பிளேமிங் த பிச்சஸ் ஆஃப்டர் மேட்ச் லாசஸ். இப்போ சாஸ்திரி விராட் கோலி யாரான்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த மேட்ச் தோத்தோம், நம்ம சரியா ஆடல, நான் பிச்செல்லாம் வந்து மத்தவங்க மாதிரி நான் பிச்செல்லாம் வந்து நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி ஒரு போல்ட் டிசிஷன், போல்ட் கால், த வே ஹி பேக் முகமது சிராஜ், த வே ஹி பேக் a lot of players, like அந்த மாதிரி சான்ஸே இல்ல. ஒரு பேட் சீரீஸ் தான் ஐ திங்க் அகேன்ஸ்ட் நியூசிலாண்ட்ல தான் ஒரு பேட் சீரீஸ். பட் மத்தபடி ஐ திங்க் சான்ஸ் இல்ல ப்ரோ. விராட் கோலி இஸ் த கோட் ஆஃப் இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட், இஸ் த லெஜெண்ட் ஆஃப் இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட். ஐ திங்க் இஸ் த பெஸ்ட் டெஸ்ட் பேட்ஸ்மேன் கம்பேர்ட் டு a lot of people. சச்சினோட டிரான்சிஷன் வந்து விராட் கோலி. இப்போ விராட் கோலியோட டிரான்சிஷன் யாருன்னு தெரியல. பட் ஐ திங்க் இட்ஸ் வெரி ஏர்லி டு பி ஸ்போக்கன். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் இப்போ இங்கிலாந்து டூர்ல பாத்தீங்கன்னா வந்து விராட் கோலியோட ஸ்பாட் அப்படியே ஒரு மாதிரி ஓப்பன் ஆயிருக்கு. யார் 15 பண்ணுவாங்க வந்து கண்டிப்பா தெரியாது. But my salute and my standing ovation for Virat Kohli for all the contributions he has done, right from taking on Mitchell Johnson and the likes of Australian Brett Lee and the mari bowlers la take on pannar. And 2014 la வந்து ஒரு கேம் வந்து I think India lost the game. Murali Vijay and விராட் கோலி வந்து அடிலேக்ல அடிப்பாரு. அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட்லாம் சான்ஸே இல்ல. ஒரு 4th இன்னிங்ஸ்ல ஒரு 5th டேல வந்து யூ சேசிங் மோர் தென் 300+ ரன்ஸ், 360 ஆட்டிடியூட் சான்ஸே. அதுக்கப்புறம் தான் ப்ரோ அந்த 2014 அப்புறம் தான் அந்த டிரான்சிஷன் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் அது அப்படியே சேஞ்சஸ். 14 15 தெரியல, பட் அது அந்த டிரான்சிஷன் சேஞ்ச் ஆச்சு. 15 அந்த ஆட்டிடியூட் ஆஃப் இந்தியன் டெஸ்ட் பிளேயிங் நேஷன் வந்து சேஞ்ச் ஆச்சு. அதனாலதான் வந்து தோனி, சரி இந்த பையன் தோனி ஆக்சுவலா சொன்னாரா இல்ல இந்த மேட்ச் நம்ம டிரா பண்ணிக்கலாம், விராட் கோலி சொல்லுவாரா இல்ல இந்த கேம் நம்ம ஜெயிக்க போறோம், although we ended on the losing side, அந்த ஆட்டிடியூட் பார்த்து தோனி ரைட் இந்தியன் கிரிக்கெட் இஸ் இன் குட் ஹேண்ட்ஸ் சொல்லிட்டு அவர் வந்து ரிட்டையர் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் வந்து விராட் கோலி டேக் ஆன் பண்ணுவாரு. அங்க இருந்து ஃப்ரம் தேர் நோ லுக்கிங் பேக். WTC ஃபைனல்ஸ்ல போய் தோத்தோம், பட் அங்க ஃபைனல்ஸ் வருது எவ்வளவு பெரிய விஷயம் வந்து இந்த தடவை இந்தியா குவாலிஃபை ஆகல. அப்பதான் நமக்கு தெரிஞ்சது. நியூசிலாண்டோட தோத்தோம், அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவோட தோத்தோம். பட் அபார்ட் ஃப்ரம் தட் வி பின் ஹேவிங் அ கிரேட் ஒரு ட்ரீம் ரன் ஆஃப் டெஸ்ட் பிளேயிங் நேஷன், பெஸ்ட் டெஸ்ட் பிளேயிங் நேஷன் அண்டர் சாஸ்திரி கோலி எரா. ஹேட்ஸ் ஆஃப் கோலி, யூ வில் பி டெஃபினெட்லி மிஸ்ட். அதேதான் ஆக்சுவலா அந்த அக்ரஷன்ங்கிற ஒரு டாபிக்கே வந்துட்டு கங்குலி பீரியடுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். தோனி வந்துட்டு ஒரு காம் ஹெடட் கூலா அப்படியே திங்ஸ் மூவ் ஆன் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் தான் வந்து அந்த ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் டேக் ஆன் பண்ணதா இருக்கட்டும். அந்த 2014 வந்து அவருக்கு ஒரு ட்ரீம் ரன். ஆக்சுவலா ஒரு மிட் சீரீஸ்ல வந்து தோனி வந்து கேப்டன்சியை கொடுத்துட்டு போவாரு. அங்க இருந்து எடுத்து 2 கேம் மெல்பர்ன்ல நினைக்கிறேன் 2 இன்னிங்ஸ்லயும் செஞ்சுரி அடிச்சாரு. அதுக்கப்புறம் 2018 இங்கிலாந்து சீரீஸ் ட்ரீம் சீரீஸ், அந்த மாதிரி ஒரு பேட்டருக்கு அப்படி ஒரு
பேட்டிங் இது கிடைக்கவே கிடைக்காது. அதுவும் இங்கிலாந்துல போய் அவங்கள டாமினேட் பண்ணதா இருக்கட்டும், ஆஸ்திரேலியால போய் ஆஸ்திரேலியாவை டாமினேட் பண்ணதா இருக்கட்டும், இந்தியன் கிரிக்கெட் வந்துட்டு ரீடிஃபைன் ஆச்சு. அந்த டெஸ்ட் அந்த இது வந்துட்டு கங்குலி எப்படி கொண்டு போனாரோ அந்த மாதிரி இவரோட கேப்டன்சில தான் வந்து ரீடிஃபைன் ஆச்சு. செம்மையா பண்ணாரு ஆக்சுவலா. சொல்லுங்க ப்ரோ. பிரபு சாரி டு ஸ்டாப். இப்போ இந்தியன் டீமோட ஆட்டிடியூட் எப்படி இருந்ததுன்னா, நான் வந்து ரொம்ப வருஷமா ஒரு 20 இயர்ஸா கிரிக்கெட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் நியூசிலாந்து கேம்ஸ் நான் வந்து 2:30 மணி 3:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு பார்த்துட்டு இருப்பேன். அப்பெல்லாம் எப்படி இருக்கும்னா, இந்தியா வந்து 74 for 8, 74 for 5 அந்த மாதிரிலாம் இருக்கும். சரியா? நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கும், ஐயோ ஆஸ்திரேலியா போறாங்க, ஐயோ பாக்ஸிங் டே வேற ஆட போறாங்க, ஃபுல்லா ஆசிஸ் கிரௌட்லாம் இருக்காங்க, இவனுக்கு எப்படி டாமினேட் பண்ண போறாங்க. பட் அதெல்லாம் கிடையாது. ஆஸ்திரேலியா பாக்ஸிங் டே தான் என்ன டே தான் ஒரு ஆப்போசிஷன் டீம்னாலையும் டாமினேட் பண்ண முடியும், இந்தியாவாலையும் டாமினேட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் லைனை பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ரெடி பண்ணி வச்சாரு. முகமது சிராஜ், ஷமி, ஜஸ்பிரீத் பும்ரா, ஆகாஷ் தீப். இப்போ இன்னும் கரெக்டா எப்படி சொல்லணும்னா, அவர் வந்து இந்தியால ஆடும்போது ஸ்பின்னை யூஸ் பண்ணாரு. ஜடேஜா அஸ்வினுக்கு மாத்தி மாத்தி ஓவர் கொடுத்திருந்தாரு. நடுவுல ஆக்சுவலா தெரியுமான்னு தெரியல நிறைய பேருக்கு, ஜெயந்த் யாதவ் எல்லாம் கொண்டு வந்தாரு. ஒரு டூர் நியூசிலாந்து டூர் இதுக்கெல்லாம் ஜெயந்த் யாதவ் எல்லாம் கொண்டு வந்து வச்சாரு. அவரை மாதிரி கரெக்டா பிச்சை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணது யாருமே கிடையாது. இந்தியாவில கரெக்டா ஸ்பின்னர்ஸ் ஆட வைப்பாரு. ஃபாரின்ல போயிட்டு ஃபாரின் பிச்சர்ஸ் எல்லாத்துலயுமே வந்துட்டு பேஸ் பால். அவர் ஒரு பேஸ் ஃப்ரெண்ட்லி கேப்டன். அதனாலதான் ரெட் பால்ல வந்து அவரால் ரொம்ப டாமினேட் பண்ண முடிச்சு. அதுவும் நீங்க ஆஸ்திரேலியா இதை விட சவுத் ஆப்பிரிக்கால ஒரு டூர் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் டெஸ்ட் மேட்ச் வச்சுட்டு தேர்ட் டெஸ்ட் மேட்ச் ஜெயிப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு அக்ரெசிவ் அந்த ஒரு மைண்ட் செட் யாருக்குமே கிடையாது. ஒரு பிளேயருக்கு ஒன்னா நம்ம டீம் பிளேயர் ஒருத்தர் ஸ்லெட்ச் பண்ணிட்டாருன்னா டக்குன்னு போய் முன்னால் நிப்பாரு. அது ஃபர்ஸ்ட் 2014 ரோஹித் சர்மா வந்துட்டு ஸ்மித் வந்துட்டு ஏதோ ரோஹித் சர்மா பார்த்து சொல்லுவார், உடனே ஸ்லிப்ல இருந்து போயிட்டு நின்று பேசுறதா இருக்கட்டும். அது ஒண்ணுதான், அந்த லார்ஜ் டெஸ்ட் தான் அவரோட கெரியர் டிஃபைனிங்கே. 60 ஓவர்ஸ் அவர் போவாரு, லஞ்ச் முடிச்சுட்டு ஆட விட்டு. அது ஆக்சுவலா டாக்டிக்கல் பிரில்லியன்ஸ். எப்படின்னா அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அந்த இடத்துல வேணும். ஷமி அண்ட் பும்ரா லஞ்சுக்கு போயிருப்பாங்க. லஞ்சுக்கு போயிட்டு அப்ப டிக்ளேர் பண்ணிருந்தா அவங்களுக்கு டைம் இருக்கும், கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இங்கிலாந்து பேட்டிங் வந்திருப்பாங்க. லஞ்ச் முடிச்சுட்டு வந்து கரெக்டா 1.5 இல்ல 2.5 ஓவர்ஸோ ஆடிட்டு அதுக்கப்புறம் டிக்ளேர் பண்ணா 10 மினிட்ஸ் தான் பிரேக். அந்த 10 மினிட்ஸ் பிரேக் அவங்க உள்ள போயிட்டு வரதுக்கே அவங்க வந்துட்டு அவங்க மைண்ட் செட் பிரேக் ஆயிரும்னு சொல்லிட்டு அந்த 10 மினிட்ஸ் பிரேக்கை விட்டு வராரு. டீம் ஹடல் இருக்கு, டீம் ஹடல் சொல்றாரு அடுத்த 60 ஓவர்ஸ்க்கு இவனுங்க வந்துட்டு ஹெல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த மேட்ச் ஆக்சுவலா ஈஸியா ஜெயிச்சாங்க, ரொம்ப ஈஸியா ஜெயிச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு தோனி மோர் தேன் அந்த சாரி டு ஸ்டாப் யூ, மோர் தேன் அந்த பவுலிங் ஃபீல்டிங்ல பண்ணதை விட அந்த அக்ரெசிவ் அந்த மைண்ட் செட் இவனுக்கு நடக்கிற வே தே கேரிட் தேர் ஷோல்டர்ஸ் ஆன் தி ஃபீல்ட். சுத்தி ஃபீல்டர்ஸ் ஒரு பால் டாட் பண்ணா ஒரு 4-5 பேர் பேட்ஸ்மேனை சுத்திடுவாங்க. ஒரு மாதிரி நல்லா இருந்தது மேட்ச் பார்க்கிறதுக்கு 2021. சொல்லுங்க ஏதோ சொல்லிட்டு. இப்பவுமே அதான் இந்த இங்கிலாந்து சீரீஸ்க்கே ஒரு ரூமர்ஸ் போச்சு நடுவுல, விராட் கோலியை வந்து திரும்ப இந்த ஒரு சீரீஸ்க்கு நம்ம இது பண்ணலாம். ஏன்னா ரோஹித் ரிட்டையர் ஆயிட்டாரு, ஒரு வாய்டு கிரியேட் ஆயிருக்கு. எடுத்த உடனே ஒரு நியூ பிளேயருக்கு கொண்டு போய் இங்கிலாந்துல சான்ஸ் கேப்டன்சி கொடுக்கறது கஷ்டமா இருக்குங்கிறப்போ விராட்ட கேப்டன்சி கொடுப்பாங்கன்னு சொல்லும்போது திஸ் நியூஸ் ஃப்ரம் விராட் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கவே முடியல. சடனா மார்னிங் வந்து இன்ஸ்டாகிராம்குள்ள போறேன், ஒரு பக்கம் பேராகிராஃப் அடிச்சு வச்சிருக்காரு, தேங்க்யூ 269 சைனிங் ஆஃப் அப்படின்ட்டு. ரொம்ப சேடா இருந்துச்சு. மேபி நான் என்ன சொல்றேன், 2027 வந்து ஐ திங்க் இப்போ 2025 to 27 அந்த விண்டோ இப்போ ஸ்டார்ட் ஆயிருச்சு. சோ இப்போ இங்கிலாந்துல வந்து ஒரு 5 டெஸ்ட் சீரிஸ். சோ அவர் என்ன நினைப்பாருன்னா, சரி நான் ஆடுற பொசிஷனுக்கு ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு சான்ஸ் கொடுத்தா அவன் வந்து அங்கிருந்து நல்லா கிராப் பண்ணி ஒரு நல்ல மொமெண்டம் கிடைக்கும். இப்போ எப்படியே ஒரு 2027 ஒரு ஆட போறது கிடையாது டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ். சோ இப்போ வந்து அந்த சான்ஸ் அவர் இல்ல ஆக்சுவலா அவர் இருக்க ஃபிட்னஸ்க்கு ஆட முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஜஸ்ட் क्वेश्चनே கேக்குறேன். லைக் திஸ் fitness just 36 running between the wickets. I think excellent fitness, excellent mindset. அவர் நினைச்சா அவர் கண்டிப்பா ஆடலாம். பட் ஐ திங்க் ரோஹித் சர்மா அப்புறம் அந்த விராட் கோலி தேர் ஆல் ஃபோக்கஸிங் ஆன் திஸ் 2027 வேர்ல்ட் கப் வந்து தேர் ஆல் ஃபோக்கஸிங். அவங்க T20 இருந்தும் வந்தாச்சு, டெஸ்ட்ல இருந்தும் வந்தாச்சு. உங்க WTC ஒரு சான்ஸ் கொடுத்திருப்பாங்க. பட் WTC குவாலிஃபை ஆல சரி நம்ம இருக்கிற ஹெல்த்க்கு நம்ம இருக்கிற பாடிக்கு வந்து நம்ம ஃபிட்டா இருக்கும். பட் லெட்ஸ் ஜஸ்ட் மோர் கான்சென்ட்ரேட் ஆன் 2027 வேர்ல்ட் கப் இன் சவுத் ஆப்பிரிக்கா. தேர் மச் ஃபோக்கஸ்ட் ஆன் வின்னிங் தட். இவங்க பண்றது பார்த்தா அப்படிதான் இருக்கு. வின் பண்றாங்களா இல்லையான்னு தெரியல. பட் தேர் ஆல் கெட்டிங் ரெடி, தேர் ஆல் கெட்டிங் ஆன் அ ப்ராசஸ் ஃபார் 2027 வேர்ல்ட் கப்போட ஃபிட்னஸ். சோ அது கோலியோட மைண்ட் செட் அதுதான் இருக்கும். ஏன் இந்த 5 டெஸ்ட்ல வந்து என்னை விட யாரோ ஒரு யங்ஸ்டர், ஒரு பட்டிங் யங்ஸ்டர்ஸ் யாரையா பார்த்து வச்சிருப்பாரு. அவங்க வந்து இந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணாங்கன்னா இங்கிலாந்து கண்டிஷன்ஸ்ல 2027 அந்த டிரான்சிஷன் நல்லா போகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு அந்த ஒரு இப்ப இருக்கிற அந்த பிளேயிங் 11ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ரோஹித்தும் ரிட்டையர் ஆயிட்டாரு, நம்ம பாத்துருக்கோம். அஸ்வினும் போயிட்டார், ஜெட்டு தான் இருக்காரு. பட் ஜெட்டுக்கு வந்துட்டு அந்த ஒரு லீடர்ஷிப், அந்த ஒரு அட்வைசிங் கேரக்டர் கிடையாது. பட் விராட் கோலி எப்பவுமே ஃபீல்ட்ல அந்த ஃபியர்ஸியா இருப்பாரு. யாரு கேப்டனா இருந்தாலும், ரோஹித் கேப்டனா இருந்தாலும் சரி, யாரு கேப்டனா இருந்தாலும் அந்த விக்கெட்டுக்கு செலிப்ரேஷன் அக்ரஷன் எல்லாம் பார்த்தா சூப்பரா இருக்கும். அது ஒண்ணுதான் இங்கிலாந்து கிட்ட மிஸ் ஆகுமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா நம்ம பாத்துருக்கோம், இங்கிலாந்து சும்மாவே வந்துட்டு அவங்களுமே வந்து ஒரு ஆஸ்திரேலியன் கைண்ட் ஆஃப் பீப்புள் தான். அவங்களுமே வந்து ஸ்லெட்ச் தான் பண்ணுவாங்க. சோ அந்த ஒரு இன்கிரீடியன்ட் மிஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா?
கண்டிப்பா ஆகும். சோ நம்ம வந்து we can't be so hard on this cricketers. இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் வந்து இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா பவுலிங் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கு. பும்ரா ஆடுறாரா இல்லையான்னு தெரியல. பட் பும்ரா, ஷமி, அப்புறம் சிராஜ், ஹர்ஷித் ராணா, அப்புறம் அந்த பிரசித் கிருஷ்ணா, அந்த பவுலிங் கோர் ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கு. பேட்டிங் வந்து we are going in a transition. So viewers நான் என்ன சொல்றேன்னா we can't be so hard on them. Of course Gill is there. யாரோட ஓபன் பண்ண போறாருன்னு தெரியல. ஒன் டவுன் புஜாரா வந்து சரி புஜாரா வந்து இப்ப ரெடியா இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. பட் புஜாரா எடுப்பாங்களான்னு தெரியல. அப்புறம் ரஹானே எடுப்பாங்களான்னு தெரியல. இப்ப யாரை வச்சு ஆட போறாங்க? சோ இந்தியன் பேட்டிங் கொஞ்சம் வீக்கா இருக்கு. சோ வி கான்ட் பி சோ ஹார்ட். வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் இந்தியன் டீம் இஸ் கோயிங் த்ரூ அ டிரான்சிஷன். சோ அந்த டிரான்சிஷனுக்கு ஏத்த மாதிரி வி ஹேவ் டு பேக் த சைட். இப்போ பவுலிங் பாத்தீங்கன்னா செம நல்லா இருக்கு. இப்போ பேட்டிங் வந்து அந்த ரோல் யார் ஃபிட் பண்ணுவாங்களா தெரியாது. சோ அந்த தெரியாத வரைக்கும் we have to be little considerate towards this young bunch of players who is going there. நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த அபிமன்யு ஈஸ்வரன் நல்ல பிளேயர், சாய் சுதர்ஷன் ஒரு நல்ல பிளேயர், அதுக்கப்புறம் கருண் நாயர் நல்லா ஆடிட்டு இருக்காரு. சோ இவங்கலாம் ஒரு நல்ல பிளேயர். பட் ஆடுவாங்களா அந்த ஸ்டேஜ்ல அகைன்ஸ்ட் இங்கிலாந்து? சோ அது வந்து டவுட்ஃபுல் தான். சோ இந்தியா 100%. இந்தியா ஏ டீம் போகுது. அதுல வந்து படிக்கல், அன்சுல் கம்போஜ், இவர் பட்டிதர், அபிமன்யு ஈஸ்வரன், இந்திரஜித், சாய் சுதர்ஷன் எல்லாம் போறாங்க. ஒரு செட் ஆஃப் டீம் போறாங்க. மேபி அப்படியே எக்ஸல் பண்ணாங்கன்னா அப்படியே கூட ஸ்குவாட்ல கூட மாத்திக்கலாம் இன்கேஸ் இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்ஸா கூட. பட் இட்ஸ் லுக்கிங் குட். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9200 ரன்ஸ் நினைக்கிறேன். ஒரு 800 அடிச்சிருந்தாருன்னா ஒரு 10,000 ரன்ஸ் வந்திருக்கும். 62 மேட்சஸ் கேப்டன்சி பண்ணி 40 வின்ஸ் பண்ணிருக்காரு. அன்பார்ச்சுனேட்லி இட் ஆல் எண்ட்ஸ் ஆல் ஆஃப் தி சடனா அப்படியே முடிஞ்சிருச்சு. ஸோ அப்படியே இன்னொருத்தருக்கு வந்துடும், ரோஹித் சர்மா. ஒரு ஐசிசி டிராஃபி வின்னிங் கேப்டன். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி எல்லாருமே வந்துட்டு அந்த இந்தியா ஆஸ்திரேலியா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல மோஸ்ட்லி எல்லாம் இந்தியா ஜெயிச்சிருவாங்க, சம்திங் ஏதாவது ஒரு பிரில்லியன்ஸ் பண்ணிடுவாரு ரோஹித். ஏன்னா அவர் அந்த ஒரு டெஸ்பிரேஷன்ல இருந்தாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அது கிடைக்காம போச்சு. ரோஹித் சர்மா அவருமே ஒரு லெஜெண்ட் தான். அவர் மிடில் ஆர்டர்ல இறங்கி ஆடினாரு. ஃபர்ஸ்ட் கேமே ஒரு 177 அடிப்பாரு வெஸ்ட் இண்டீஸோட. ஒரு 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 ஃபிளேவர்ஃபுல் பேட்ஸ்மேன் தான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் கேப்டன்சி கிடைக்கிறதுக்கு முன்னாடியே ஓப்பனிங் இறங்கினாரு. டீமுக்காக நிறைய ஆர்டர்ஸ் மாத்திருக்காரு. ஈவன் இப்ப பிஜிடில கூட வந்து ஓப்பனிங் கேஎல் ராகுல் நல்லா பண்றான்னு சொல்லிட்டு இவர் வந்து டவுன் தி ஆர்டர்ல வந்து விளையாடுனாரு. இஸ் மோர் ஆஃப் அ டீம் மேன். நம்ம பார்த்திருக்கோம் இதுக்கு ஆடுறப்பையும் சரி, 2023 வேர்ல்டு கப்லயும் சரி, அந்த ஒரு ஸ்டார்ட் நான் கொடுத்துறேன். இந்த 2022 T20 வேர்ல்டு கப் எதனால தோத்தோம்னா அந்த ஒரு ட்ரெடிஷனல் ஃபார்மேட்ல ஸ்லோவா ஆட போய் தான் தோத்தோங்கனால அந்த ஒரு ஸ்டீரியோ டைப்பை உடச்சி அந்த பவர் பிளேல நம்ம டாமினேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஆடினாரு. ஸோ உங்களோட தாட்ஸ் என்ன about Rohit Sharma and his retirement? Yeah, Rohit Sharma has already been a legend of legend of India. I think அந்த இங்கிலாந்து சீரிஸ் ஒரு மாதிரி டீசன்ட் கான்ட்ரிபியூஷன் பண்ணாரு. He is known for more for its கால் வந்துட்டு இருக்கு. So he is known ஒரு நிமிஷம். He is known for his more of aggressive mindset. அவர் வந்து அவர் பர்சனல் ரெக்கார்ட்ஸ்லாம் கண்டிப்பா ஆடல. ஆஃப்டர் 2019 வேர்ல்ட் கப் அவரே சொன்ன 2019 ஸ்டாட்ஸ் எல்லாம் பார்த்தேன். 5 செஞ்சுரி இருந்தது, பட் ஸ்ட்ரைக் ரேட் இல்ல. ஸோ அங்க இருந்து ஒரு டிரான்சாக்ஷன் நல்லா ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இட்ஸ் பிகம் மோர் ஆஃப் டீம். நிறைய ஹோம் சீரிஸ் வின் பண்ணாரு. ஐ திங்க் இந்த தடவை தான் சரியா வின் பண்ண முடியல. பட் ஐ திங்க் அவர் நிறைய ஹோம் சீரிஸ்லாம் நல்லா ஆடி வின் பண்ணாரு. டெஸ்ட்ல வந்து அவர் ஆன் அண்ட் ஆஃப்ல தான் இருந்தாரு. பட் ஐ திங்க் இஸ் மோர் லைக் அ டீம் மேன் அண்ட் சம்படி ஹூ டஸ் எனிதிங் ஃபார் த டீம். இப்போ நான் வெளியே இருந்து டீம் நல்லா பண்ணிச்சுன்னா நான் வெளியே உட்காந்துக்கிறேன், அந்த மாதிரி ஒரு டைப் தான் அவரு. ஸோ ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம் அண்ட் ஃபார் ஆல் த கான்ட்ரிபியூஷன்ஸ். பட் விராட் கோலி கோயிங் இஸ் ரியலி எடுத்துக்க முடியல. ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆக்சுவலி போத் கைஸ் டிசர்வ் a farewell டெஸ்ட் மேட்ச். கண்டிப்பா இந்தியால ஒரு சீரிஸ் வச்சிருந்து ஆடிட்டு போயிருந்திருக்கலாம். பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த ஒரு லெஜெண்டரி ஸ்டேட்டஸ்ல இருக்க இவங்க ரெண்டு பேருக்கும் கிடைக்கல. மேபி ஒரு டெல்லியில ஒரு மேட்ச் வச்சு, ஒரு மும்பைல ஒரு மேட்ச் வச்சு இவங்க ரெண்டு பேரையும் ஜஸ்ட் ஒரு ஹோம் சீரிஸ் வச்சு பண்ணிருக்கலாம். பட் அன்பார்ச்சுனேட்லி அது இனிமே நடக்காதுங்கிறப்ப கஷ்டமா தான் இருக்கு. அண்ட் இந்த வாய்டு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வாய்டு. ஓப்பனரா ரோஹித் சர்மாவும் சரி, நம்பர் 4ல வர விராட் கோலியும் சரி, அந்த கேப்பை வந்து இப்ப யார் ஃபில் பண்ண போறாங்க? இட்ஸ் ஒரு பிக் பிரஷர், பிக் ஷூஸ் டு ஃபில் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அது இங்கிலாந்து டூர்ல இருந்து இதுவாகும். ஸோ நானுமே வியூவர்ஸ்க்கு, இந்தியன் ஃபேன்ஸ்க்கு அதான் சொல்லிக்கிறேன், இது வந்துட்டு டிரான்சிஷன் பேஸ். நம்ம ஆக்சுவலா நியூசிலாந்து மேட்ச் அப்பயே சொன்னோம், இட்ஸ் இந்த டிரான்சிஷன் பேஸ், யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு எடுத்துட்டு இருக்காங்க மிடில் ஆர்டர்ல அப்படிலாம். அப்ப இது வந்து இன்னும் சுத்தமா போயிடுச்சு. விராட் கோலியும் இல்ல, ரோஹித் சர்மாவும் இல்ல அப்படிங்கிறப்ப ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ரொம்ப ஹோப்ஸ் வச்சு அப்புறம் பிளேயர்ஸ் நல்லா பண்ணலன்னு அவங்களோட கான்பிடன்ஸை பிரேக் பண்ணாதீங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தேவதத் படிக்கல், ஒரு ரஜத் பட்டிதர், ஒரு மேபி இவங்கள கூட டெபு பண்ணலாம். அந்த அபிமன்யு ஈஸ்வரன் கூட டெபு பண்ணலாம். சோ அதனால சாய் சுதர்ஷன் பண்ணனும் ஆக்சுவலா. சோ அப்படி இருக்கும்போது, சோ ஜஸ்ட்
லெட்ஸ் கிவ் அ சான்ஸ். இந்த 2027 கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஏன்னா இது வந்து ஒரு டிரான்சிஷன் பீரியட். 2 வாட்டி நீங்க ஃபைனல்ஸ் போயிட்டீங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு வேர்ல்டு கப், இந்த ஒரு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை விட்டாலும் பரவாயில்ல, அடுத்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல நம்ம நல்லா பண்ற அளவுக்கு ஒரு டீமை இங்க டெவலப் பண்ணணும், நல்லா இருக்கும். அண்ட் ரியலி சேடன், எனக்கு நிஜமா இன்னைக்கு டேவே ஓடல. ஒரு மண்டே எல்லாத்துக்குமே தெரியும், வீக்கெண்ட் முடிச்சுட்டு மண்டே ஸ்டார்டிங் எப்படி இருக்கும்னு. மண்டே காலைல வந்து இவர் இந்த ட்வீட்டை போடுறாரு. நிறைய பேசிட்டுலாம் இருந்தாங்க, டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. பிசிசிஐ வந்து ஒரு இன்ஃபுளுயன்ஷியல் பர்சனை கொண்டு போய் அவர்கிட்ட பேச வைக்கிறது. மேபி அது சச்சின் டெண்டுல்கரா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பேச வச்சு இது பண்ணலாம் அப்படி. ஏன்னா இவர் ரிட்டையர்மெண்ட் ரூமர்ஸ் முன்னாடியே வந்துச்சு, பட் எடுக்க மாட்டாரு. சரி ஓகே, இங்கிலாந்து சீரிஸ் ஆடிட்டு அதுக்கப்புறம் அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கு இந்தியன் டீம்லங்கிறத பார்த்துட்டு எடுப்பாருன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஆல் ஆஃப் தி சடன் காலையில ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ரோஹித் சர்மாவும் அப்படிதான் திடீர்னு MS தோனி ஸ்டைல்ல ஒரு ஸ்டோரி போட்டு 1929 வந்து அவரும் ஒரு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இட்ஸ் கோயிங் டு பி ஹியூஜ் லாஸ் ஃபார் இந்தியன் கிரிக்கெட், எஸ்பெஷலி இந்த டர்ம்ஸ் ஆஃப் பேட்டிங். ரெண்டு பேரோட பேட்டிங்கும் ரொம்ப பேட்டிங் அண்ட் பிரசன்ஸ் இன் தி ஃபீல்ட். இப்ப ஆப்போனன்ட்ஸே வந்து விராட் கோலி பார்த்தா பயப்படுவாங்க ப்ரோ. இது அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் அவர் அந்த ஸ்டாச்சர் செட் பண்ணிட்டாரு. இப்ப ஆஸ்திரேலியாவும் சரி, இப்ப எங்க போனீங்கன்னாலும் ஒரு டீம் டிஸ்கஷன் நடக்குதுன்னா இந்தியாவுக்குன்னு ஒன்னு தனியா பேசுவாங்க, விராட் கோலி எப்படி இது பண்றதுன்னு தனியா பேசுவாங்க. சோ அதுதான் அவர் கிரியேட் பண்ண அந்த ஸ்டேச்சர். ஆஸ்திரேலியாலாம் ரொம்ப ஒரு ஒரு இந்தியா தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தப்போ அப்படிலாம் கிடையாது, இந்தியாவுக்கும் பேச தெரியும். Going to Australia, winning 2 back-to-back Border Gavaskar trophy is not a joke. முடிச்சிருங்க அவ்வளவுதான். That is Virat Kohli. அவ்வளவுதான். இல்ல அவங்களால 10 இயர்ஸா இதுவே பண்ண முடியல. பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி 10 இயர்ஸ் ஆச்சு டு ரீடைன். அவர் கேஷுவலா இங்க ஒரு தடவை அங்க 2 தடவைங்கிற மாதிரி he just made it as simple. So hopefully கண்டிப்பா youngsters will come up and fill up their shoes pretty soon. அப்பதான் நமக்கும் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும். And thanks a lot for Rohit Sharma and Virat Kohli for all their contributions with their bat, with their captaincy, everything. You will always be remain as a legend of Indian cricket team. Thank you so much. Thank you Prashad bro for taking your time and joining to this video. So hopefully கண்டிப்பா உங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச விராட் கோலி and ரோஹித் சர்மாவோட பெஸ்ட் டெஸ்ட் மொமெண்ட்ஸ் எதுன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. We'll have a live soon. லைவ் கண்டிப்பா பண்றோம். அண்ட் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மாக்கு யார் ரீப்ளேஸ் பண்ணணும்? என் கால் வந்து அபிமன்யு ஈஸ்வரன் அண்ட் சாய் சுதர்ஷன் பண்ணணும். உங்க கால் யார்? அதுவும் நீங்க வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம கண்டிப்பா ஒரு லைவ் வந்து இத பத்தி நல்லா டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்பதான் பரபரப்பா ஆபீஸ்ல இருந்து எங்கயோ மொட்டை மாடியில வந்து பேசிட்டு இருக்கேன். சோ இதுக்கு ஒரு லைவ் கண்டிப்பா போவோம். Thank you. Yeah, sure. Have a good day guys. Bye. Thank you.